ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை காலவாசல் பகுதியில் உள்ள உயரழுத்த மின்கம்பத்தில் மின்கம்பிகள் திடீரென தீப்பிடித்து பட்டாசு வெடிப்பது போல் வெடித்து சிதறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். வளிமண்டல சுழற்சி காரணமாக பருவமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய வேளையிலே மதுரையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக மாலை வேளையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் சுபா, எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய காலவாசல் பகுதி, மதுரையிலிருந்து தேனி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் பல்வேறு பகுதிகளை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த காலவாசல் பகுதி அருகே இருக்கக்கூடிய பகுதியில் உயரழுத்த மின் கம்பியில் திடீரென்று பட்டாசு போல தீப்பொறி கிளம்பியதை தொடர்ந்து அந்த பாலத்தின் வழியாக சென்ற பொதுமக்கள் வீடியோ எடுத்து பகிர்ந்தது தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வந்தாலும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் வந்திருந்து அங்கிருந்தக்கூடிய மின் இணைப்புகளை துண்டித்து சம்பவம் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் இதுபோன்று மழைக்காலங்களில் உயரழுத்த மின்கம்பங்கள் மற்றும் மின்சார சாதனங்களை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் என்று ஒருபுறம் தெரிவித்து வந்தாலும் பரபரப்பாக காணப்படக்கூடிய வேலை இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த காலவாசல் பகுதியில் பட்டாசு போல பொறி கிளம்பியது அப்பகுதி மக்களிடத்தில் ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.